மக்களின் நலனின் அக்கறை காட்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரனா புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய உணர்வுகளை உள்ள அடக்கிட்டே இருப்பாங்க. இதே ஆண்களா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடங்கு சடங்குன்னு கோவப்படுவாங்க, எல்லாத்தையும் உடனடியாக செய்து முடிக்க ரொம்ப அவசரத்திலே இருப்பாங்க. அதே பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் அப்படியே ரொம்ப ஆழமாக யோசிச்சு அவங்களே வருத்திக்கிட்டு கடைசி வரையும் முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய தான் விருச்சிக ராசிக்காரங்க. அவங்களுக்கான இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 12ஆம் இடம் என்பது இந்த என்ன சொல்லணும், வெளியூர் பயணங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயணத்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கமின்மை வரும். தூக்கமின்மை, அலைச்சல் என்பது அதிகமாகும். தூங்காதனால பார்த்தீங்கன்னா உடலில் நிறைய சோர்வுகள் ஏற்படும். ஏன்னா இந்த காலங்களில் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஜீரண குறைபாடுகள் எல்லாமே வரும். ஜீரண குறைபாடு என்பது சரியான தூக்கமின்மையால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல் என்னன்னாக்கா, இந்த காலத்தில் இவங்க எடுத்த அந்த முயற்சிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த முயற்சிகள் எல்லாமே ஆதாயம் தரும். ஏதாவது ஒரு தொழில் ரீதியான முயற்சியாக இருந்தாலும் சரி, வீடு கட்டக்கூடிய எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் எனக்கு இந்த காலத்தில் வாகனத்தை மாற்றி புதிய வாகன சேர்க்கை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஃபோன் வாங்குறது, இந்த மாதிரியான நிறைய முயற்சிகள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா, திடீர் பிரச்சனைகள், எதிர்பார்க்காத விஷயங்கள், இது மாதிரி எல்லாமே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்படுறது, காலில் அடிப்படுறது, குறிப்பாக எனக்கு அந்த குதிகாலில் ஏதாவது விட்டு கீறல் அந்த மாதிரியான ஏற்படுவது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுமான கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் என்னக்கா, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவினா அவங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இல்லை குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு கசப்புகள் வரும். வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகிறதுனால இவங்க ஹாஸ்பிட்டலில் செலவு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே. குறிப்பாக என்னென்னாக்கா, இந்த காலத்தில் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், ஜுரம் வர்றது, இந்த மாதிரி மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்குது. ஸோ மருத்துவமனை, அதுக்கு அந்த மருத்துவ விரயத்தை இவங்க சரி பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவங்க போய் நீங்களாவே போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற மருத்துவ விரயங்கள். ஏன்னா மருத்துவ விரயம் நம்ம சொல்கிறோம், அதுவாக ஏற்பட்டுச்சு எவ்வளோ ஏற்படும் தெரியாது. நாமளாக ஏற்படுத்தி கொள்வது இருக்கு இல்லையா, சும்மா ஒரு செக்கப் பண்ணிக்கிறது, ஒரு சுகர் லெவல் செக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது இல்லை பிளட் குரூப்பிங் செக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஏதாவது நீங்களே போய் செக் பண்ணும்போது அந்த மருத்துவ விரயத்துக்கு ஆனால் பரிகாரமாக அமையுமான இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும்னு சொல்லுங்கள். அதே போல் என்னென்னாக்கா, நிறைய மன மகிழ்ச்சிக்காக விரயங்களை செலப்படுறது நிறைய. என்னென்னாக்கா, இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருத்தர் ப்ரொமோஷன் வாங்கி தரேன், இங்கே போகலாம் அங்கே போகலாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இவங்க நிறைய காசு கொடுத்து விரயம் செய்வது, இல்லை முதலீடுகள் நிறைய பேர் செய்வாங்க. ஒரு வரக்கூடிய லாபத்தில் ஃப்யூச்சர் முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா, அம்மா சார்ந்த விஷயத்தின் மூலயமாக ஆதாயம் இருக்குது. ஸோ உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லபடியாக இந்த காலத்தில் பாதுகாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றும் போது உங்களுடைய விரயம் சுப விரயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, கணவனாக இருந்தாங்கன்னா மனைவி பேரில் முதலீடுகள் நிறைய செய்வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், புதிய வீடு வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாமே மனைவி பேரில் கட்டுவாங்க. பெண் ஆணாக இருந்துச்சு, ஆண் விருச்சிக ராசிக்காரர் வந்தால் மனைவி பேரில் முதலீடுகள் நிறைய செய்வாங்க. பெண்களாக இருந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆபரண விஷயங்கள், லக்ஸரியஸ் திங்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களில் விரயங்கள் செய்வாங்க. முதலீடுன்றதுக்காக அது விரயமாக பொருட்களை வாங்குவது, ஆடம்பர பொருட்களை வாங்கி இல்லை ஆசைப்பட்ட ஆடம்பர பொருட்களை வாங்கி விரயங்களை பெண்கள் இந்த காலம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களோட அறிவோட தன்மை கொண்டு நீங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பரிகாரம். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த குங்குமத்தை தானம் செய்வது, இல்லை குங்குமத்தை சுமங்கலிக்கு வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த விரயங்கள் மாதிரி சுப விரயமாக மாறும். ட்ரை பண்ணி பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி சுமங்கலிக்கு குங்கும தானம் பண்ணி உங்க வாழ்க்கைய சிறப்பா வச்சுக்கோங்க.